ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது ஸ்பெஷலைஸ்ட் கேடர் ஆஃபீசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெகுலர் பேசிஸ் ஓகேங்களா, பர்மனன்ட் ஜாப் தான். அதை பத்தின முக்கியமான விவரங்கள பார்க்கலாம். ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்காங்க, முக்கியமான தேதிகள் 3 ஜனவரி 2025 அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. 23 ஜனவரி 2025 தான் லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு இந்தியன் சிட்டிசன்ஸ் வந்து யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த ஸ்பெஷலிஸ்ட் கேடர் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன போஸ்ட்டுக்கு எடுக்கிறாங்கன்னு பாருங்கன்னா, அதாவது ட்ரேட் ஃபினான்ஸ் ஆஃபீஸர் MMGS2 அப்படின்ற கிரேடுக்கு வந்து எடுக்கிறாங்க. அதாவது வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா 150 வேக்கன்சி இருக்குது. எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24 வேக்கன்சி, எஸ்டிக்கு வந்து 11 வேக்கன்சி, ஓபிசிக்கு 38 வேக்கன்சி, இடபிள்யூஎஸ்க்கு வந்து 15 வேக்கன்சி, யூஆருக்கு 62 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. பிடபிள்யூடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசேபிலிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஸோ தெளிவாக வந்து செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் மினிமம் 23 வயசு, மேக்ஸிமம் 32 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. 31 டிசம்பர் 2024 கணக்குப்படி தான் கால்குலேட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் மற்றும் கொல்கத்தாவில் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அப்புறம் செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட், அதாவது ஃபஸ்ட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க, அப்புறம் இன்டர்வியூ இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இதுக்கான அப்ரிவேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது புரியாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் கிளியராக செக் பண்ணிக்கலாம் அந்த அப்ரிவேஷன்ஸ் ரிலேட்டடாக ஓகேங்களா. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி கேட்டகரிக்கான சூட்டபிலிட்டி ஓகேங்களா, அவங்களுக்கு என்ன மாதிரிலாம் டிசேபிலிட்டி இருக்கலாம், என்ன மாதிரிலாம் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி தெளிவாக அதை வந்து பார்த்துக்குங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னுரிமை யாருக்கு வழங்கப்படும் பார்த்தீங்கன்னா இந்த சிடிசிஎஸ் அப்படின்ற சர்டிஃபிகேட் முடிச்சவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதே போல் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க ஓகேங்களா. மினிமம் ஒரு 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் இவங்க கேட்குற அந்த ரிலவெண்ட் ஃபீல்டில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அதாவது ஒரு கமர்ஷியல் பேங்க்கில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தா உங்களுக்கு இன்னும் முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஸ்கில்ஸ் ரெக்யூர்டு, ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ் ரெக்யூர்டு கேட்டிருக்காங்க. அதாவது அவுட்ஸ்டாண்டிங் கம்யூனிகேஷன், ப்ரெசன்டேஷன், அப்புறம் ப்ராசஸிங் ஸ்கில்ஸ் இதெல்லாம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 விஷயமே கண்டிப்பாக இருக்கணும். கல்வி தகுதி ஓகேங்களா, அப்புறம் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ் ரெக்கார்டு இது எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது 3மே மீட் ஆச்சுன்னா தான் உங்களுக்கு ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இதெல்லாம் தெளிவாக பார்த்துக்குங்க. அப்புறம் இந்த ட்ரேட் ஃபினான்ஸ் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஜாப் ப்ரொஃபைலு, என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி, அப்புறம் ரோல் என்ன, கீ இன்ட்ராக்ஷன் என்னன்னு சொல்லிட்டு தெளிவாக அந்த டேபிளை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் இங்கே நீங்கள் ஒரு டைம் பார்த்துக்கலாம் ஓகேங்களா. அப்புறம் பே ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு பேசிக் பே 64,820 ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் 93,960 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அவங்க அந்த அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, அலவன்சஸ் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க, அதாவது ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதையும் வந்து பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அந்த 100 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபையிங் மார்க் வந்து வைப்பாங்க. அது பேங்க் தான் டிசைட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு என்ன மினிமம் குவாலிஃபையிங் மார்க் சொல்லலை ஓகேங்களா. அது லேட்டராக தான் வந்து பேங்க்கே வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்புறம் கால் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் வெப்சைட்டில் வந்து அவைலபிளாக இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமெயிலுக்கும் நாங்கள் இன்டிமேட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அப்ளை பண்ணும்போது வேலிட் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் கொடுத்து அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில்டு கைட்லைன் கொடுத்துருக்காங்க. தெளிவாக பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது. அதாவது எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து மற்ற எல்லா கேட்டகரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 750 ரூபா வந்து ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ தெளிவாக பார்த்துக்குங்க. மேலும் என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும், அதுக்கப்புறம் அதுக்கான சைஸ் என்ன, ஃபார்மேட் என்ன, அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில்டு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. தெளிவாக செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் ஃபார்மேட் ஏதாவது தேவைப்பட்டால் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மேட்டையும் நீங்கள் வந்து எடுத்து ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அறிவிச்சிருந்த ட்ரேட் ஃபினான்ஸ் ஆஃபீஸர் ஓகேங்களா. இந்த போஸ்ட்டுக்கான முக்கியமான விவரங்கள் ஓகேங்களா. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நோட்டிஃபிகேஷனை கிளியராக பார்த்துக்குங்க. உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாலாம் மீட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா. லாஸ்ட் டேட்டு பொறுத்த வரைக்கும் 23 ஜனவரி 2025 தான் லாஸ்ட் டேட் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.